ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலான ரெசிபி கூட ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் பாருங்கள். அது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சா போதுங்க. நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே வரலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு இல்லையா, கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு வரும் இல்லைங்களா, அதுதான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 4 ஏலக்காய் இந்த மாதிரி 1/10 பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஏலக்காய் பிச்சு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு பருப்பு கடை வெள்ளையாக அந்த மத்தில் பின்பகுதியில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். வெல்லம் தண்ணியை ஒரே முறையாக சாய்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சுட்டு கொஞ்சமாக வடிகட்டிக்கலாம். கலந்து விட்டு பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மத்தில் நல்லா பின்பகுதியில் நல்லா கலந்து விட்டுட்டே வரலாம். மாவு கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த பக்குவம் வரும் இல்லைங்களா, கொழுக்கட்டை நம்ம பிடிக்கிற பக்குவம் வரும். அந்த பக்குவத்து வரைக்கும் நீங்கள் மாவு கலந்து விட்டுக்கலாம். நான் சொன்ன அளவுகள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக சரியாக போயிடும். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு மாவு ஒரு மாதிரி தண்ணி இருக்குங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் நெய்யோ இல்லது எண்ணெயோ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கைகளால் இந்த மாதிரி மாவு கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிச்சிக்கோங்க. இது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் கூழ் ஊற்றும் இல்லைங்களா, அந்த கூழ் ஊற்றுறதுக்கும் இந்த பிடி கொழுக்கட்டை செய்வோம். சிவராத்திரிக்கும் செய்வோம். பிடி கொழுக்கட்டை ட்ரெடிஷ்னலான ரெசிபிங்க. அடுத்ததாக பாருங்கள், எல்லாம் பிடிச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் காட்டன் கிளாத்தை ஈரம் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டை இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கும்பலாக வச்சுட்டு துணியை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. ஏற்கனவே கொஞ்சம் மாவு வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொழுக்கட்டைலாம் சுட சூப்பராக கமன்னு வாசனையாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு இந்த கொழுக்கட்டை நல்லாவே இருக்குங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் சுட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.